ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கேப்ஜெமினியில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 அண்ட் 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து டேரெக்டாக நான் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருப்பேன். அதில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுதான் என்னோட ரெஸ்யூம்ஸ், இந்த ரெஸ்யூம்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த 1-to-1 செஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த 1-to-1 செஷன் புக் பண்ணுறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் இன்றைக்கே நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலும் சரி நம்ம வீடியோவும் சரி ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ கேப்ஜெமினியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கேப்ஜெமினி எக்ஸலர் 2024 and 2025 அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2024 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டெசிக்னேஷனில் கேப்ஜெமினி எக்ஸலர் 2024 இந்த டைட்டில் தான் வந்து இங்கே ஓப்பனிங்ஸே கொடுத்துருக்காங்க. தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு ஸோ நமக்கு என்ன லொக்கேஷனில் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஃபுல்லாக ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா அரௌண்ட் ஒரு 5 days இருக்குது. அந்த 5 daysக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. March 26 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா March 25 March 25 நைட் 11:59 வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 days டைம் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 5 days டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணலாமா இல்லை வந்து இந்த ரெஸ்யூம்ஸ் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணுங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டான ஐடியாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களோட டேரெக்டாக நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். தென் அதை வந்து புக் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஜாபோட ஓப்பனிங் ஓவி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா March 26 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். தென் March 26 மார்னிங் 12 AM வந்து இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5.5 LPAலேருந்து 7.5 LPA வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபோட LPA. தென் சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ அனலிஸ்ட் தான் வந்து நம்ம அதாவது ஃப்ரெஷராக ஹையர் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அனலிஸ்ட்டு. ஸோ 5.75 LPAலேருந்து நமக்கு வந்துட்டு 7.5 LPA வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து சீனியர் அனலிஸ்ட்டுக்கு வந்து தனியாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இது பெருசாக இதை வந்து ப்ரோக்டேட் பண்ணுவீங்கன்னா. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஆக்டிவ் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் and the mobile active linked with their Aadhaar number while applying for the job அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸோ எல்லாத்து கையிலையும் கண்டிப்பாக ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் வந்து டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இப்போ வந்துட்டு நம்மளோட 10th ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், 12th ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆப்பிள் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லையும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதிலே ஃபெச் பண்ணிப்பாங்க. தென் கேப்ஜெமினி ஹைரிங் இஸ் த பெஸ்ட் டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் எமர்ஜிங் அவுட் ஆஃப் த டாப் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இவங்க வந்து நல்ல இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் பீப்புள் தான் ஹையர் பண்ணுவாங்க. தென் கேப்ஜெமினி எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் வில் பி கெட் இன் த டிவர்ஸ் டீம்ஸ், கிராஸ் ஃபங்க்ஷனல் ப்ராஜெக்ட்ஸ், join as a collaborative network for the peers and the mentors working together to sustainable solution for customers. It has been the being a part of Thrive, ever changing the landscape of today technology world exists to you. Capgemini is the place to be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கான மோட்டிவேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா contribute to be a global business technology team responsible for the developing and delivering innovative technology offering the solutions, design, develop, modify, help in the maintenance in the basic modules based on the functional and the system requirements, good exposure to configuration management, testing, deployment, researching and utilizing new and emerging technologies to meet the customer requirements, strong programming skills as well as the ability to review the complex code based written by the others, strong architecture and design background, keen business sense அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு இன்ஜினியர்
ரெலவெண்ட்டான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட டீம்ஸில் கொலாபரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் கிளைண்ட்டோட பிஸ்னஸ் ரெக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் சர்வீசஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடிங்கில் உங்களுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டோட ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லையா, ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்போட ஆர்கிடெக்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என் டு என் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே என் பண்ண போகிறோம், இதுதான் வந்து இன்புட், இதுதான் அவுட்புட் அப்படிங்கிறத ஆர்கிடெக்ட். அதை பற்றி உங்களுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்ட்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இருந்தாமே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் டிசைடு காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காம்படென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் உங்களுக்கு மெயினாக தேவை. எல்லா ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக காமனாக கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. கொலாபரேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, இனிஷியேட்டிவ், அதர் ஸ்கில்ஸ் வந்து குட் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஸ்கில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு வந்துட்டு எந்த மாதிரி சிட்டிஸில் வந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களை ஹையர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பீங்க இல்லையா, அந்த ப்ரிஃபர்டு லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த மாதிரி ப்ரிஃபர்டு லொக்கேஷன் தான் உங்களுக்கு வந்து அசைனே பண்ணுவாங்க. தென் எலிஜிபிலிட்டிலாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ஆல் ஸ்பெசிஃபிகேஷன் பிரான்ச்சஸ் இன்டூ எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி, சிஎஸ், ஐடி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் ஸோ எல்லா பேட்சுமே எல்லா பிரான்ச்சுமே அப்ளை பண்ணலாம். எல்லா பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கப்புறம் இசி, ட்ரிபிள்இ, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் அந்த பீப்புள்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். தென் எம்சி அண்ட் எம்எஸ்சி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் பொசிஷன் இஸ் ஒன்லி ஃபார் த இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எம்சிஏ, எம்இ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து எம்சிஏ, எம்எஸ்சி, எம்இ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2024 and 2025 பேட்சஸ்க்கு மட்டும்தான் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாபோட அப்ளிகேஷன் டெட்லைனுமே இன்னொரு 5 days தான் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தென் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் queries கண்டிப்பாக இருந்தாலுமே உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு queries எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு மென்டர்ஷிப் இருந்தால் நீங்கள் அழகாக உள்ள ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனலும் சரி இந்த வீடியோ சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.